மீனா, கமிஷனர் என் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். நான் வேணா அவர்கிட்ட பேசி இத அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இத ஹேண்டில் பண்ண சொல்றேன். வேண்டாம் ஸ்ருதி, நம்ம ஏதாவது பண்ண போய் ஏதாவது விபரீதமா முடிஞ்சிர போகுது. என்னாலதான் கிறிஷ் இவ்ளோ கஷ்டப்படுறான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா கிறிஷுக்கு எதுவும் ஆகாம கூட்டு வந்துருவாரு. மனோஜ், கிறிஷ் வந்துட்டான். எதுக்குடா கிரீஸ கடத்துறாங்க? எவனே தெரியலப்பா. ஆனா பணப்பை எடுக்க போகும்போது நான் புடிச்சிட்டேன். 4 அடி போட்டானோ ஓட்டானு. பணத்துக்காக தான் அதை பண்ணிருக்காங்க. கடத்தினவனுங்கள மெயின் ஆளு முகத்துல துணி கட்டியிருந்தான். அவனை தான் பார்க்க முடியல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், கடத்தினவன் எதுக்கு மனோஜுக்கு கால் பண்ணா? எதுக்கு மனோஜுக்கு கால் பண்ணாங்க? இந்த பையன் தான் மனோஜ் நம்பர் கொடுத்திருப்பான். கிரீஸ் சரியா மனோஜ் நம்பர் அவங்களுக்கு கொடுத்த? இல்ல தாத்தா, எனக்கு அங்கிள் நம்பரே தெரியாது. இதுல ஏதோ உள்குத்து இருக்குதுப்பா. இவனுங்க சாதாரண பசங்களை கடத்துவானுங்களா? நான் பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன்ல. அது எப்படிடா அவங்களுக்கு தெரியும்? என் லுக்க பார்த்தாவே தெரியல. நீங்க பெரிய பிசினஸ் மேன் நினைச்சிருந்தா 50 லட்சம் எல்லாம் கேட்டிருக்கணும். இனிமே இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத. கிறிஷ், நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீ ஏன்டா ஒருத்தங்க வந்து கூப்பிட்டா உடனே போற? அந்த ஆளு உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க, உன் பேரை சொன்னாமா, அதான் நான் போனேன். இங்க பாரு, இனிமே அந்த மாதிரி யார் வந்து என் பேரு சொன்னாலும் நீ போக கூடாது, புரியுதா? சரிம்மா. இந்த கடத்தின ஆளுங்களை புடிச்சிட்டீங்களா? கூட இருந்த 2 பேரை மடக்கி பிடிச்சிட்டேன். என்னான ஆள் மட்டும் தப்பிச்சிட்டான். ஆனா அவனையும் சீக்கிரம் பிடிச்சிரும். இப்போ இந்த ஒரு ஆளை பிடிச்சதுக்கே டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசர்ஸ்லாம் என்ன பாராட்டுறாங்க. ஒரு குழந்தையை காப்பாத்திருக்கீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா, சத்யா, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ். உங்களால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சு. சரி, ஓனர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மாமா. அடிக்கடி உங்களை கேட்டுட்டு இருப்பாரு. அந்த கம்பெனி ஏதோ கந்து வட்டிக்கு விட்டுட்டு இருந்தாங்கல்ல? இப்ப அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஃபுல்லாவே நான் சொன்னதை கேட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அம்மா வணக்கம்மா. என் வைஃப் இது என் மச்சான். உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணலாம்னு தான் வந்தேன். ஒரு குழந்தைய கடத்தின கேங்க நீங்க துணிச்சலா பிடிச்சிருக்கீங்க. அது என் கடமை தானே சார். இங்க கடமையை சரியா செய்யற ஆட்களே குறைவா தான் இருக்காங்க. ஏன் அந்த கேங் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய கேஸை நீங்க முடிச்சிருக்கீங்க. அதுக்காக டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க. நிஜமாவா சார்? எஸ், நீங்க ப்ரொமோட் ஆயிருக்கீங்க. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பையனோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பலன் தான் சார் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு குட் நியூஸ். இங்க சீதா வீட்டுக்கு வந்திருந்தேன். இங்க அருண் மாமாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. டேய் சத்யா, இரு மாமா கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். நீயே சொல்லு. மாமா, அருண் மாமாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. நல்ல விஷயம் தான்டா. ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ண கும்பல தனியா விரட்டி பிடிச்சிருக்காரு. அதனால தான் ப்ரமோஷனே கிடைச்சிருக்கு. நேர்ல வந்து வாழ்த்து சொல்லலாம் தான், ஆனா நம்ம வாழ்த்துறதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியாது. சரி, இருந்தாலும் சீதாட்ட சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிறிஷ காப்பாத்திருக்க. நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மனோஜ். கிறிஷ பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ கல்யாணி தானே? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நான் கல்யாணி தான். பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் வேணாலும் சொல்லலாம். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். நீ எப்போ ரோகிணி விட்டு முழுசா போவ? அப்ப நான் இங்கேயே பெர்மனண்டாவே இருந்துறவா? போக வேண்டாமா? இல்ல நீ போகணும். நீ கிறிஷ நல்லா பாத்துக்கிட்டா நான் எப்பவுமே வர மாட்டேன். நீ தான் அவனை பாத்துக்கணும். அவன் உன் பொறுப்பு. நீ அவனை பாசமா பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் வரதுக்கான அவசியமே இருக்காது. உன் பொண்டாட்டியை விட்டு நான் போயிடுவேன். மனோஜ், என்னாச்சு? கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன எதுவும் கேட்காத. அது போனதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன். அதுவா? எது? ஏன் மாஸ்டர், நம்மளாவது பிளான் தான் பண்ணோம். ஆனா நிஜமாவே இந்த பையனை யாரோ கடத்திருக்காங்களே. கடத்தினவன் அப்படியே கூட்டிட்டு போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கும். திரும்பவும் அந்த முத்து போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். அதுல உனக்கு என்ன நிம்மதி கெட்டு போச்சு? ஒரு சின்ன பையனை உன்னோட எதிரி மாதிரி பாக்குற. உண்மையிலேயே நீதான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிற. கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். நான் வயசுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறேன். உன்ன மாதிரி சின்ன பொண்ணாட்டம் நான் ஒன்னும் ஆட்டம் போடல. அப்படி என்ன நான் ஆட்டம் போட்டுட்டேன்? உன் ஆட்டத்தை தான் ஊரே பாக்குது. உனக்கு விளக்க சொல்லி புரிய வைக்க முடியாது. என் விஷயத்துல நீ தலையிடாத. வாமின பூஜை ரூம்ல போய் பூவை. என்னாச்சு ஆண்டி? ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? இந்த விஜயா ரொம்ப மனசு நோக்குற மாதிரி பேசுறாம்மா. வாங்க சிவ். கதை எழுதிட்டு வந்திருக்கேன் பாரு. நல்லா வந்திருக்கு. படிச்சா உங்களுக்கே பிடிக்கும். சித்தார்த், வாடா. திடீர்னு வந்து நிக்கிற. நல்லா இருக்கியாப்பா? மீனா, நான் சொல்லியிருந்தேன்ல பையன் வெளிநாட்டுல இருக்கான்னு. இவன் தான். ஓ, வணக்கங்க. ஆண்டி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. என்னப்பா திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் குடுக்கற? நான் வந்தது உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கா இல்ல ஷாக்கிங்கா இருக்கா? நான் ஏன்டா ஷாக் ஆக போறேன்? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடிக்காதமா. அவர்ட்ட இருக்கிறதா உனக்கு மறந்துருச்சே. ஏன்பா இப்படி பேசுற? சும்மா விளையாடுறியா? நீ விளையாடுறதா ஊருக்கே தெரியுது. இந்த ஆள் தான் கூட சேர்ந்து கதை எழுதுறாரா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கடைசியில வந்து சொல்லுவாரு கதையாசிரியர். என்னப்பா பேசிட்டு இருக்க? ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுற. எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏயா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? தனியா இருக்கவங்களோட சேர்ந்து கதை எழுதி போட்டுட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? வா இந்த பக்கம். ஏன்டா அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்னாச்சு? இல்லாதானே இருந்த. வயசான பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வயசுல போய் நான் தப்பா தேர்ந்தெடுத்த ஒரு நட்பு நீதான். நீ அவ்வளவு தப்பு செஞ்சப்பவும் நான் உன் கூட இருந்திருக்கேன். ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ இனிமே இந்த பக்கம் வர வேணாம். நீ உன் கிளாஸையும் இங்க நடத்த வேண்டாம். போயிடு.